டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு. சென்னை பெரியமேட்டில் தேசிய அளவிலான சீனியர் பேட்மிண்டன் போட்டிகளை அமைச்சர் ஆதவர்ஜுனா மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் அன்புமணி ராமதாஸ் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். துறைக்கு அலுவலகமே இங்கதான் இருக்குது, நேரு அரங்கத்துல தான் இங்கதான் இருக்குன்னு. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை, வித்தியாசமான ஒரு மாற்றம். இதை முழுமையும் நாம் எல்லோரும் வரவேற்க வேண்டும். காரணம், காலையில 6 மணிக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இங்க ஸ்டேடியத்தில் ஓடுறாருன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக தான் நம்ம பார்க்கணும். இட்ஸ் a completely different initiative. இதுக்கு முன்பு எத்தனையோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. ஆனால் ஒரு யூனிக், ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் கீப் கோயிங். ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கும் எனக்கும் ரொம்ப ரொம்ப சம்பந்தம். இட்ஸ் வெரி வெரி க்ளோஸ் டு மீ, க்ளோஸ் டு மை ஹார்ட். ஐ பீன் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆல் மை லைஃப். சின்ன வயசுல இருந்து ஐ பீன் an athlete. ஐ பீன் இன் த ஃபுட்பால் டீம், கிரிக்கெட் இல்லை, ஃபுட்பால், ஹாக்கி, பாஸ்கெட்பால், வாலிபால், அத்லெட்டிக்ஸ், அக்வாட்டிக்ஸ், and state level we've been to all the tournaments. We have been with lots of winners. And badminton, of course, 25 years, it's been some of my passion to promote badminton in every way. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேட்மிண்டன் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இந்தியாவில் ஃபாஸ்டஸ்ட் growing கேம் ஆஃப்டர் கிரிக்கெட் இஸ் பேட்மிண்டன், ஃபாஸ்டஸ்ட் growing கேம். ஏன்னா இதில் 3 வயசு குழந்தையும் விளையாடலாம், 90 வயசு முதியவரும் விளையாடலாம், அந்த கேம் விளையாடலாம். அண்ட் எங்கே வேணால் விளையாடலாம். இப்போ நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு. அண்ட் நிறைய பேர் இப்போ ஹெல்த் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எவ்ரி திங் எல்ஸ். லைக் ஹெல்தி லிவிங் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஒரு 2 வாரத்துக்கு முன்பு பார்த்தோம், நம்ம முதலமைச்சர் மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஒரு மேரத்தான் ஓடிட்டு இருந்தார். ஸோ தீஸ் ஆர் ஆல் யூ ஹேவ் டு செட் அன் எக்ஸாம்பிள் டு லிவ் அ ஹெல்தி லைஃப் ஸ்டைல். ஏன்னா இப்போ 18, 19 வயசுலலாம் உடல் பருமன் காரணத்தினால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வருது, ஹார்ட் அட்டாக்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஆஸ் அ டாக்டர் ஐ கேன் see that 18-year-old just like that ஒரு ஒர்க் அவுட்டில் they just collapse, ஹார்ட் அட்டாக். 18-year-old, இதெல்லாம் unheard of. So we have to have a healthy lifestyle, healthy society. ஏன்னா இளைஞர்கள் எல்லாம் நாளைக்கு பிற்காலத்தில் இன்னைக்கு நீங்கள் விளையாட்டு நல்லா பண்ணீங்கன்னா both mind and body will be good. And plus நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து சொல்வது, இப்போ இருக்கிற அந்த போதைப் பொருட்கள், இந்த தீய பழக்கங்கள், இதில் விளையாட்டில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதில் யாரும் போக மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த விளையாட்டுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கடந்த காலத்தில் யாரோ பார்த்தோம், ஏதோ வருவாங்க போனாங்க விளையாட்டுன்னு பண்ணுவாங்க. ஆனால் உணர்வுபூர்வமாக விளையாட்டுத்துறைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து ஆல் அக்ராஸ், இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் துறைக்கு அலுவலகம். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் பொறியியல் கல்லூரி, உங்கள் எதிர்காலத்திற்கான சிறந்த தேர்வு.